ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனோட முக்கியமான ஒரு 5 டிப்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி த சப்ஜெக்ட் ஃப்ரம் சஃபாரி. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஸில் போனோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு வந்து ஃபுல்லாகி வரும். ஸோ இதுல இருந்து நீங்க காப்பி பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற iMessage பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க வந்து ட்ராக் பண்ணி கூட மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம், என்னோட iMessage இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஃபாரில வந்து அவைலபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த கேட் பிரீட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் பாக்குறேன். ஓகே, நான் இதுல வந்து இப்போ இதோட இமேஜஸ் வந்து பாக்குறேன். இதுல நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணாலே எப்படி நமக்கு கூகுள் லென்ஸ்ல வந்து நமக்கு ஒரு இமேஜோட டீடைல்ஸ் வந்து நமக்கு காட்டுமோ, எப்படி ஒரு பிளேஸை பத்தி எல்லாம் காட்டுமோ, அதே மாதிரி இந்த பிரீடை நான் சூஸ் பண்ணோன்னே கீழே லுக்அப் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பிரீட் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து எனக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டோவை நான் டவுன்லோட் பண்ணி தான் நான் என்னோட பிரசன்டேஷன் கீநோட்லயோ இல்லை வந்து நான் என்னோட மெசேஜஸ்லயோ இல்லை என்னோட வேற ஏதாவது சாட்லயோ நான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. டைரக்டா என்ன பண்ணலாம், இந்த காப்பி சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ பாருங்க, நான் என்னோட மெசேஜஸ்குள்ள போறேன். ஸோ ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணா பாருங்க, எனக்கு அழகா வந்து அந்த இமேஜ் மட்டும் பர்ஃபெக்டா இங்கே உட்காந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த காப்பி சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை உங்களோட போட்டோஸ்ல மட்டும் இல்லாம இப்போ உங்களோட சஃபாரிலையும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய டிவில கனெக்ட் பண்ணி இப்போலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம கையில வச்சு வந்து ஸ்க்ரோல் பண்றதுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சூப்பரா ஐஃபோன்ல இருக்கிற ஒரு அக்சசிபிலிட்டிங்கிற ஃபீச்சரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க செட்டிங்ஸ்குள்ளார போங்க. அதுல உங்களுக்கு அக்சசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அக்சசிபிலிட்டிக்குள்ளார போனீங்க அப்படின்னா ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். வாய்ஸ் கண்ட்ரோல்குள்ளார போய்க்கங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கமெண்ட்ஸ்குள்ளார போய்க்கங்க, கிரியேட் நியூ கமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அடுத்து அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து ரைட், ஃபைன். இது வந்து எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஆக்ஷன் வந்து நான் சூஸ் பண்றேன். என்னோட ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டர் மாதிரி எனக்கு நடக்கணும். ஸோ அந்த கெஸ்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா வந்து கீழ இருந்து மேல ஸ்க்ரோல் பண்றது தான் வந்து என்னோட இன்ஸ்டால வந்து நெக்ஸ்ட் ரீல்ஸ்க்கு போறதான ஒரு ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், அதே மாதிரி ஒரு கெஸ்டர் வந்து பாட்டம் டு டாப் வந்து நான் பண்றேன். ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும், வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ லைன் வந்து ஒன்று அப்பியர்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க சேவ் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நியூ கமெண்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் போறேன். ஸோ உங்களோட வாய்ஸ் ஓவர் இந்த இடத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க வாய்ஸ் ஓவர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல பாருங்க இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஐகான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க கமெண்ட் கொடுங்க. அடுத்து ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து முன்னாடி இருக்கிற ரீல்ஸ்க்கு போகணும் அப்படின்னா நீங்க இன்னொரு கமெண்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கஸ்டம் அப்படிங்கிறத போயிட்டு கிரியேட் நியூ கமெண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் முன்னாடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, முன்னாடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு எனக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதே மாதிரி மேல இருந்து கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நியூ கமாண்ட், சாரி மும்பைன்னு வந்துச்சு, அதில் முன்னாடி கொடுத்துக்கிறேன். சேவ். சூப்பர். ஸோ திரும்ப என்னோட ரீல்ஸ்குள்ளார போறேன். என்னோட வாய்ஸ் ஓவரை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். முன்னாடி அடுத்து முன்னாடி சூப்பரா இருக்காதுங்களா? ஸோ மேல பாத்தீங்கன்னா மேல அந்த முன்னாடி அப்படிங்கிற கமாண்ட், அடுத்துங்கிற கமாண்ட் வந்து உங்களுக்கு மேல வரது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இப்போ உங்களோட இன்ஸ்டால வந்து நீங்க கையில வச்சுதான் வந்து உங்க போனை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ டேரக்டாவே வாய்ஸ் கமாண்ட் மூலமா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சஃபாரில இருக்கிற இந்த மல்டிபிள் விண்டோஸ் எப்படி க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே நம்ம ஏதாவது ஒரு விண்டோ வந்து இதுல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 டாப்ஸ் வந்து இது ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னொன்னா வந்து நான் இந்த மாதிரி லெஃப்ட்ல மூவ் பண்ணணும், இல்லைன்னா இந்த எக்ஸ் பட்டன் வந்து பிரஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ லாங் பிரஸ் இதை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க க்ளோஸ் ஆல் 14 டாப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம், இந்த க்ளோஸ் ஆல் 14 டாப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த டாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஃபார் சப்போஸ் எனக்கு இதுல இருக்க ஒரு சில டாப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த லாஸ்ட் வயசுல நமக்கு வந்து டேப் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு நியூ டேப் குரூப் கூட ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் நான் டெஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ இது மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? திரும்ப வந்து நான் என்னோட 13 டாப்ஸ் குரூப்க்கு போறேன். ஸோ இதுல எனக்கு இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இதுல வந்து லாங் பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு டேப். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூவபிளா கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த டேப் வேணுமோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே இங்க வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கீழே நான் ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ வந்து என்னோட டெஸ்ட் அப்படிங்கிற இந்த குரூப்ல வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க இது எல்லாமே இதுக்கு காப்பி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த 13 டாப்ஸ்க்கு போயிட்டு டன் கொடுத்துட்டு லாங் பிரஸ் இதை பண்ணனா பாருங்க, எனக்கு க்ளோஸ் ஆல் 13 டாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு சிங்கிள் கிளிக்ல எனக்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சஃபாரில இருக்கிற எல்லா டாப்ஸையும் உங்களால ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து இப்போ ChatGPT யூஸ் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைன் இன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குங்களா? ஸோ இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டும் வந்து இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் கோபைலட் நீங்க யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு பெஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைன் இன் பண்ணாம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, Bing அப்படிங்கிற ப்ரௌசர்க்குள்ள போய்க்குங்க. ஓகே, ஸோ இங்க வந்து மேல பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல உங்களுக்கு கோபைலட் வந்து அவைலபிள் இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை டாப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? பிளஸ் கீழே இருக்கிற இந்த மைக் ஐக்கானை நீங்க ஆன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கேட்கலாம். ஈவன் நீங்க வந்து டைப் பண்ணி கூட இதை கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் பைத்தன்
code for calculator calculations. Okay. So நான் இதை ஓகே கொடுத்தேன்னா பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அழகா வந்து ஒரு பைத்தன் கோட் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி சூப்பராவே ஒரு கோட் வந்து ஜெனரேட் ஆகும். சோ இது மட்டும் இல்லாம இந்த கோபைலட்ல இருக்க இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா இது வந்து நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து நமக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கெல்லாம் போய் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் லிங்க் உங்களுக்கு கீழ இருந்து நீங்க கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ ChatGPT-ல நம்ம சைன் இன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு இமிடியேட்டா நம்ம வந்து செக் பண்ணணும், ஏதாவது ஒரு AI ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், சைன் இன் பண்ணாமலே Bing browser மூலமா கோபைலட்டை உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்டா நம்ம வந்து வால்பேப்பர் கிரியேட் பண்றதை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ வால்பேப்பர்ல ஜென்ரலா நமக்கு கிரியேட் பண்ண தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து எனக்கு வால்பேப்பர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இது ஷேர் கொடுத்துட்டு நான் வந்து யூசர்ஸே வால்பேப்பர் அப்படின்னு கொடுக்க முடியும். பட் அதுல இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ நான் யூசர் வால்பேப்பர் கொடுத்தேன்னா இதுல வந்து எனக்கு நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுல எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட், டியூ டோன் அண்ட் கலர் வாஷ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? பட் இதுவே இல்லாம எனக்கு கொஞ்சம் அதிகமான ஃபில்டர்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல பாருங்க எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் எடிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கீழே வந்து கிராப் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கங்க. ஸோ இந்த கிராப்ங்கிற ஆப்ஷன்ல மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்க வால்பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த வால்பேப்பர் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து உங்களோட வால்பேப்பர்ல ஃபிட் ஆகிற மாதிரியான சைஸ் வந்து அதுவே கிராப் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 fingers யூஸ் பண்ணி இதை எப்படி ட்ராக் பண்ணணும், இல்ல எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணணும், எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும், பிஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் இதை முடிச்ச உடனே நீங்க டன் கொடுத்துங்க. இல்ல ஃபில்டர்ஸ் ஏதாவது அப்ளை பண்றதுனா கூட நீங்க இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கொஞ்சம் தூக்கல கலர் வைக்கிறேன். ஓகேங்களா? விவிட் யூஸ் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க இதை இன்னொரு தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப எடிட் பண்றேன். ஓகே, எடிட் பண்ணி இதோட ஃபில்டர்ஸ்ல வந்து நான் வந்து மேபி சில்வர் டோன்ங்கிற கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து என்னோட வால்பேப்பர்ல யூஸ் பண்ண போறேன். ஸோ யூசர்ஸ் வால்பேப்பர். ஓகே, ரைட். நான் ஆட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் கஸ்டமைஸ் ஹோம் ஸ்கிரீன் கொடுங்க. ஸோ போட்டோஸ் போங்க, ஆல்பம்ஸ் போயிட்டு ஸோ உங்களோட நீங்க எடிட் பண்ணி வச்சிருந்த அந்த வால்பேப்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வால்பேப்பர் செட் ஆயிடுச்சு. இதுல என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து சூப்பரான எஃபெக்ட் கிடைக்கும். பாருங்க, இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது அழகா அப்படியே கலர்ஃபுல்லா மாறுது உங்களால பார்க்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி சூப்பரான வால்பேப்பர்ஸ் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கணும்னு நினைச்ச இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இணைந்து கற்போம். தேங்க்யூ.